சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த வார சீரியல் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ண வந்து ஸ்கூலில் வந்து பயலோட மற்றவங்களோட அம்மா அப்பாலாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுல வந்து அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. என்னடா இது நம்ம அம்மா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நேராக போய் ரொம்ப பசங்கள்லாம் வந்து என்ன எங்கள் அம்மா அது வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் சொல்கிறாங்க. உன்னை பார்க்க யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குமே, இல்லை எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஏன் வரல, எதுவுமே வாங்கிட்டு வரல, அப்போ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த பையன் கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக வச்சுட்டு போயிடுறாங்க. நேராக கிறிஸ் அழுதுகிட்டே போய் அவங்க சார்கிட்ட ஃபோன் வாங்கி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணவுமே என்ன கிறிஸ் எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ண, இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கும். அம்மா இங்கே இருக்க பசங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க, நீ வாமா உன்னை இப்பயே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த மந்த் எண்டில் வரேன் கிறிஸ், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவோமே, அதெல்லாம் இல்லை நீங்கள் இப்பயே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது, சொன்னால் கேளு, இல்லை இப்படியே நீ தொந்தரவு பண்ணேன்னா பாட்டி காணாமல் போன மாதிரி நானும் காணாமல் போயிடுவேன் இங்கே மிரட்டவுமே கிறிஸ் ஃபோனை வச்சிட்றான். அப்புறம் வந்து மீனா வந்து அந்த ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸ்கூலுக்கு வரவுமே வந்து பூ டெக்கரேஷனுக்கு ஆர்டர் வாங்கலான்னு வராங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே சிந்தாமணியும் வராங்க. இந்த இதில் என்ன மீனா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் பூ ஆர்டர் வாங்க வந்தேன் அப்படிங்கவுமே, அந்த ஆர்டர் உனக்கு கிடைக்க விடாமல் நான் பண்ணுறேன்னா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகவுமே சரி இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டை வந்து சரி ரேட்டு ரொம்ப கம்மியாக வச்சு இது பண்ணிடுறாங்க. ஆனால் அதோட டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரேட்டு வந்து ஒரு 40,000 வரும்னு சொல்லி சிந்தாமணி கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம மீனா எப்படியாவது இவங்களை கோர்த்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 15,000க்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சிந்தாமணி வந்து சரி உள்ளேருந்து ஆர்டரோட வராங்க. வெளியே வரவுமே இல்லை உங்களை விட இவங்க ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும், அவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க, அவங்கள விட நான் 2,000 ரூபா கம்மியாகவே தரேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி எவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும், அவங்க 15,000 கொடுத்துருக்காங்க அப்படிங்கவுமே சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது 40,000 வரும்னு நம்ம கணக்கு போட்டு வச்சுருந்தோமே, இவன் வந்து என்ன நம்மளை மாட்டி விடணும் தான் இவன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்கள் 13,000 கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணி வந்து என்ன நஷ்டம் வரணும்னு தானே இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே வரவுமே கிறிஷ் வந்து நம்ம மீனாவை பார்த்துட்டு கத்திக்கிட்டே ஓடுறான். மீனா வந்து ஆனால் கேட்காம போயிடுறாங்க. அப்புறம் வந்து மறுநாள் காலையில் மனோஜ் வந்து ஸ்கூலுக்கு கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு பேச போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்து போயிட்டு வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேரை மனோஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோமே, ஐயோ கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போனால் கிறிஸ் எப்படியாவது பார்த்துருவானே, பார்த்துட்டா வந்து வீட்டில் வந்து சொன்னால் முத்து போய் தேடி போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டுடுறாங்க. மனோஜ் அதை நம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னும் வந்து மனோஜ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,